இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பார் கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். அது போக பெர்மி கோல்டன் ரூல் பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இது டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரியில தி ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் டைம் டிபெண்டன்ட் ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட் ஏகே ஆஃப் ஒன் which is a function of t is equal to IH cross inverse integral between 0 to tau e power I km t inner product of k h prime km dt. ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதில் வந்து இது வந்து இன்னர் ப்ராடக்ட். இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எம் இருக்கு இல்லையா, எம் இனிஷியல் ஸ்டேட், இது ஃபைனல் ஸ்டேட், கே வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இது வந்து டைம் இண்டிபெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் ஆர் வேவ் வெக்டார், டைம் இண்டிபெண்ட் வேவ் வெக்டார். இது ரெண்டு டைம் டிபெண்டன்ஸ் வந்து இங்கே வந்துடுது இந்த எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மில். ஸோ அதனால இது என்ன பண்ணுறோம்னா அவுட் சைடு இன்டெக்ரல்ல எடுத்துடுறோம் இந்த இன்னர் ப்ராடக்ட், ஏன்னா இட்ஸ் டைம் இண்டிபெண்ட். ஸோ இதை வந்து நம்ம லேபிள் பண்ணுறோம். எப்படி லேபிள் பண்ணுறோம்னா ஹச் பிரைம் கேஎம். ஸோ அதை இங்கே கொண்டு வந்துடுறேன், இதை வெளியே கொண்டு வந்துடுறேன். இது வந்து ஐஹெச் கிராஸ் இன்வர்ஸா 1/IH கிராஸ் ஹச் பிரைம் கேஎம்னு கொண்டு வந்துடுறேன். நவ் இன்டெக்ரல் வந்து ஒன்லி இது இந்த எக்ஸ்பனன்ட் டேர்ம் தான் இன்டெக்ரல். இந்த ஜீரோ அந்த டைம் t equal to 0ல நான் சிஸ்டமை பெட்டர் பண்ணுறேன். அண்ட் தி பெர்டர்பேஷன் கண்டினியூஸ் till the time tau இல்லையா. இப்போ வந்து வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டி is from particle moving from mth state to kth state. mth state வந்து initial state, kth state வந்து final state, which is a function of time. அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து இந்த ஆம்பிளிடியூட் மாடுலஸ் ஸ்கொயர் ஆஃப் திஸ் ஆம்பிளிடியூட். ஸோ இதை மாடுலஸ் ஸ்கொயர் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இது ஃபர்ஸ்ட் டேர்ம் மாடுலஸ் ஸ்கொயர் அண்ட் தி செகண்ட் டேர்ம் மாடுலஸ் ஸ்கொயர், அண்ட் அப்புறம் இந்த இன்டெக்ரலும் மாடுலஸ் ஸ்கொயரில் வரும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/IH கிராஸ் ஹோல் ஸ்கொயர் வில் பிகம் 1/H கிராஸ் ஸ்கொயர். இது வந்து மாடுலஸ் ஹச் பிரைம் HKM பிரைம் ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இது வந்து இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா, எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா e power I omega km t over omega km, the limit between 0 to tau. Of course we have to square it. ஸோ இந்த மாதிரி இது ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இது எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை தி லிமிட். இப்போ அப்பர் லிமிட் என்ன? டவ். ஸோ டீக்கு பதிலாக டவ் ரீப்ளேஸ் பண்ணுறோம். மைனஸ் தி லோயர் லிமிட். லோயர் லிமிட் வந்து 0, e power 0 1, ஸோ -1 இங்கே வந்துடும். ஸோ இந்த டினாமினேட்டர் ஒமேகா கேஎம், என்டையர் திங் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் அரைவ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த நியூமரேட்டர் பாருங்க, டினாமினேட்டரும் ஸ்கொயர் பண்ணணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்கொயர் பண்ணால் e பவர் I ஒமேகா கேஎம் டவ் -1 ஹோல் ஸ்கொயர். இது வந்து இந்த ட்ரினாமினேட்டரி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். e பவர் IT -1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 sin ஸ்கொயர் தீட்டா பை 2. இங்கே தீட்டாங்கிறது ஒமேகா கேஎம் டவ். ஸோ இப்போ இதை ரீரைட் பண்ணுங்க. இந்த டேர்ம், இந்த நியூமரேட்டர் வந்து 4, இங்கே 4 கொண்டு வந்துட்டேன். சைன் ஸ்கொயர், இங்கே தீட்டாங்கிறது ஒமேகா கேஎம் டவ் பை ஒமேகா கேஎம் டவ் தீட்டா பை 2. அப்கோர்ஸ் இங்கே பாருங்க, இங்கே டினாமினேட்டரில் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் கேஎம், ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து டோட்டல். இப்போ இங்கே ஒரு 4 இருக்கு, அதை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன் இங்கே டினாமினேட்டருக்கு. அப்போ இது வந்து ஒமேகா கேஎம் பை 2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், ஏன்னா 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ அந்த 4-ஐ வந்து நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஆகுது? ஹச் பிரைம் கேஎம் ஹோல் ஸ்கொயர், அப்கோர்ஸ் மாடுலஸ் டிவைடட் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர்
sin squared omega km tau over 2 divided by omega km over 2 whole square. ஸோ இப்போ இதை எப்படி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்துருக்கோம். இதுல என்னன்னா நம்ம வந்து அந்த ஆரிஜின்ல பார்க்கலாம், கிராப் பிளாட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஃப்ரம் கிராப் யூ கேன் எக்ஸ்பிளைன் சோ மெனி திங்ஸ். ஸோ இப்போ ஒமேகா கேஎம் ஜீரோன்னு இருந்தா எப்படி இருக்கும்? என்ன இந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒமேகா கேஎம், ஒய் ஆக்சிஸ் வந்து இந்த இது சைன் ஸ்கொயர்டு ஒமேகா கேஎம் டவு டிவைடட் பை 2 divided by omega km squared. So இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். When theta tends to 0, theta close to 0 தான் என்னன்னா sin theta equal to theta. ஸோ இங்க வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், sin squared omega km tau over 2 divided by omega km squared. இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணுங்க. when theta tends to 0, sin theta equal to theta. இங்க thetaங்கிறது ஒமேகா கேஎம் டவு, தட் இஸ் அப்போ சைன் ஸ்கொயர்டுங்கிறது ஒமேகா கேஎம் ஸ்கொயர் டவு ஸ்கொயர்டு ஓவர் இந்த ரெண்டை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4 வந்துடும். இங்கே ஆல்ரெடி ஒமேகா கேஎம் ஸ்கொயர்டு இருக்கு. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் உள்ள ஒமேகா கேஎம் ஸ்கொயர்டும் டினாமினேட்டரில் உள்ளதும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ யூ வில் கெட் ஒன்லி டவு ஸ்கொயர் டிவைடட் பை 4. அதுதான் இங்கே இது மேக்ஸிமம் பீக் வந்து அரௌண்ட் டவு ஸ்கொயர் 4. நெக்ஸ்ட் பீக் எவ்வளோ ஹைட்டில் இருக்குங்கிறது அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம்மோர் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஒமேகா கேஎம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பீக் வந்து இப்போ டவு ஸ்கொயர் 4ல இருக்கு. இது எப்போ 0 ஆகும்? இஸ் சிம்பிள். அதாவது சைன் ஸ்கொயர்டு ஒமேகா கேஎம் டவு ஓவர் 2 மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இது எப்போ பாசிபிள்னா இஃப் ஒமேகா கேஎம் டவு ஓவர் 2 இஸ் ஈக்குவல் டு என் பை. இந்த ஆர்குமெண்ட் சைன் ஸ்கொயர் ஆர்குமெண்ட் என் பையா இருந்தால் இது 0 நேச்சுரலி. சைன் 0 0, சைன் பை 0, சைன் 2 பை 3 பை வாட் எவர் மேபி ஆல் இன்டிஜர் வேல்யூ ஆஃப் என் பை இஸ் 0. அதாவது ஒமேகா கேஎம் டவு ஒமேகா கேஎம் இந்த ஆர்குமெண்ட் ஒமேகா கேஎம் டவு ஓவர் 2 இஸ் ஈக்குவல் டு என் பை அப்படி இருந்தால் தான் இது 0ன்னு வரும். ஸோ அதாவது இந்த பிளேஸில் வரும். அப்போ இப்போ என் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்குவோம். என் ஈக்குவல் டு 1ன்னா இதை வந்து இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போயிடும் அண்ட் டவு இந்த பக்கம். இது வந்து 2n பை ஓவர் டவுன்னு வந்துடும். ஸோ ஒமேகா கேஎம் ஜென்ரலைஸ்டாக எழுதுனீங்கன்னா 2n பை ஓவர் டவு. இப்போ n ஈக்குவல் டு 1னா இது 2 பை பை டவுன்னு வரும். இது இப்போ n ஈக்குவல் டு 2னா 4 பை பை டவுன்னு வரும். இந்த ஒன்று n ஈக்குவல் டு 3னா நேச்சுரலி 6 பை பை டவு 6 பை பை டவு. அதே மாதிரி 8 பை பை டவு. இது இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒய் ஆக்சிஸ் மேக்ஸிமமும் நம்ம கால்குலேட் பண்ண எஸ்டிமேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பீக் எவ்வளவு இருக்கும் அதை இப்போ பார்க்கலாம். நம்ம இப்போ எக்ஸ் எல்லாம் எப்போ 0க்கு வரும்னு நம்ம இப்போ பார்த்தோம். எக்ஸ் ஆக்சிஸ் 2 பை பை டவு, 4 பை பை டவு, 6 பை பை டவு, 8 பை பை டவுன்னு பார்த்தோம். இது எப்போ மேக்ஸிமத்துக்கு வரும்? இந்த வேல்யூ தட் இஸ் ஒய் மேக்ஸிமம் சைன் ஸ்கொயர்டு கேஎம் டவு ஓவர் 2 டிவைடட் பை ஒமேகா கேஎம் ஸ்கொயர். ஸோ இது எப்போ மேக்ஸிமம் ஆகும்? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் சைன் எவ்வளவு? 1. ஸோ சைன் ஸ்கொயர்டு வந்து 1. இது வந்து சைன் 1ன்னு எப்போ வரும்னா இது வந்து பை பை 2 மல்டிபிள் ஆஃப் பை பை 2ன்னு இருக்கணும். ஸோ மல்டிபிள் ஆஃப் பை பை 2னா இது வந்து ஆட் இன்டிஜர். ரிமெம்பர் தட் இது வந்து ஈவனா இருந்தா தென் அகைன் ஈவன் பைன்னு வந்துடும், 2 பை 3 பைன்னு வந்துடும். ஸோ இது வந்து ஆட் பையா இருக்கணும். ஸோ ஆட் நம்பருக்கு கேரண்டி வந்து 2n + 1. ஏன்னா n வந்து எனி இன்டிஜர், அதோட 1 ஆட் பண்ணா இது ஆட் இன்டிஜரா வந்துடும். 2n + 1 பை பை 2ன்னு வரும்.
அதாவது ஒமேகா கேஎம் டவு பை டூ இந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா ஒமேகா கேஎம் பை டூ மஸ்ட் பி ஈக்குவல் டு 2n+1 பை பை டூ. இப்போ 2 கேன்சல் அவுட் ஆயிரும். தென் ஒமேகா கேஎம் இந்த டவ்வை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க 2n+1 பை டவ். அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து இதுதானே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ நம்மளுக்கு தெரிய வேண்டியது 1/, ஒமேகா ஸ்கொயர்ட் கேஎம் 1/, ஒமேகா ஸ்கொயர்ட் கேஎம். அப்போ இந்த இன்வர்ஸை ஸ்கொயராக எடுத்துங்க ஸ்கொயர். ஏன்னா முதல் இதுக்கு இன்வர்ஸ் பார்க்கணும் அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்படின்னா டவ் ஸ்கொயர் 2n+1 ஸ்கொயர் பை ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இது எப்போ மேக்சிமமா இருக்கும் ஒய் ஆக்சிஸ் 3π/2 3π டவுல இருக்கும் 3π டவ் 5 டவ் அதாவது ஆட் இன்டிஜரா இருக்கும் போது 7 டவ். இப்போ n = 1ன்னு வச்சுக்கிறோம். n = 1ன்னா 2 + 1 3 ஸ்கொயர்ட் வந்து 9 அண்ட் பை ஸ்கொயர்டு இங்கே இருக்கு டவ் ஸ்கொயர் டிவைடட் பை 9 பை ஸ்கொயர். இப்போ n வேல்யூ 2ன்னு இருந்தா இது எப்படி வரும்? 2 × 2 4 4 + 1 5ன்னு வந்துடும். 5 ஸ்கொயர் இஸ் 25 பை ஸ்கொயர். அதே மாதிரி 3ன்னு இருந்துச்சுன்னா 3 6 2 × 3 6 6 + 1 7 7 ஸ்கொயர் வந்து 49 பை ஸ்கொயர். இப்போ இந்த பை ஸ்கொயர் வேல்யூ பாருங்க பை வந்து 3.14 அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ரஃப்லி யூ வில் கெட் 9.8 அதை 10ன்னு வச்சுக்கலாம். we can approximate as 10. அப்போ இந்த நெக்ஸ்ட் பீக் எங்க வரும்? when this is 3π டவுன்னு இருக்கும்போது நெக்ஸ்ட் இது வந்து யூ வில் கெட் டவ் ஸ்கொயர் டிவைடட் பை 90. ஏன்னா இது வந்து 9 மல்டிப்ளைட் பை 10. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து டவ் ஸ்கொயர்டு 25 பை ஸ்கொயர்டு இது வந்து ரஃப்லி we can take as 250. தேர்ட் டேர்ம் 490. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு டிராஸ்டிக்கா இந்த மேக்சிமம் ஹைட் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது வந்து ப்ராபபிலிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய் வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ராபபிலிட்டி யூ ஆர் கெட்டிங் ஸோ ப்ராபபிலிட்டி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ என்னன்னா அந்த ப்ராபபிலிட்டி இஸ் மேக்சிமம் வென் ஒமேகா கேஎம் ஈக்குவல் டு 0. இப் ஒமேகா கேஎம்ஸ் அவே ஃப்ரம் 0 டிராஸ்டிக்காக குறைஞ்சிட்டு வந்துடும். ஸோ இது வந்து இட் வில் பி கோ டு 0 வெரி ரேப்பிட்லி. ரொம்ப ரேப்பிட்டாக அது 0க்கு போயிடும். ஸோ அப்போ என்னன்னா மேக்சிமம் ப்ராபபிலிட்டி வந்து க்ளோஸ் டு 0ன்னு இருக்கும். அதாவது டவ் இஸ் ஈக்குவல் டு வெரி ஹை. ஏன்னா டவ் வந்து இது வந்து எக்ஸாக்சிஸ் டவ் கிடையாது 1/, டவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. டவ் இன்க்ரீஸ் ஆகிட்டா டைம் இன்க்ரீஸ் ஆக இந்த எக்ஸாக்சிஸ் திஸ் வேல்யூ இஸ் க்ளோசர் டு 0. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இதை நம்ம ஃபர்தர் டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாக்சிஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். மல்டிபிள் ஆஃப் 2πன்னு இருக்கும். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் மேக்சிமம் டவ் ஸ்கொயர் பை 4ங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வித்து பார்த்தீங்கன்னா 2π டவ் இதுக்கும் இடையில உள்ள வித்து வந்து 2π டவ். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் இடையில உள்ளது 2π டவ். சிம்பிளா சொல்றேன்னா இட் இஸ் ப்ரொபோஷனல் டு 1/, டவ். அதே மாதிரி நான் சொன்னேன் நெக்ஸ்ட் பீக் ஹைட் மொதல் பீக் ஹைட் வந்து டவ் ஸ்கொயர் பை 4. செகண்ட் பீக் நெக்ஸ்ட் பீக் வந்து டவ் ஸ்கொயர் பை 90. அடுத்த பீக் பார்த்தீங்கன்னா டவ் ஸ்கொயர் பை 250. ஸோ டிராஸ்டிக்காக வந்து இது ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அதுதான் இங்கே நான் டெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அதாவது அந்த ஹைட் அண்ட் வித் ஆஃப் தி மெயின் பீக் சென்டர்ட் அரவுண்ட் ஒமேகா கேஎம் ஈக்குவல் டு 0. இங்கே தான் இருக்கு மேக்ஸிமம் பீக். And it decays rapidly when you are moving away from 0. 0லேருந்து விலகி போகும்போது நம்ம பார்த்தோம் இது வந்து ரொம்ப ரேப்பிட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஹைட் இஸ் ப்ரொபோஷனல் டு டவ் ஸ்கொயர். இது பார்த்துருப்பீங்க. இது இந்த ஹைட் எல்லா ஹைட்டுமே ப்ரொபோஷனல் டு டவ் ஸ்கொயர். அதே மாதிரி வித் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டவ். இது ரெண்டுக்கு இடையில உள்ள வித்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டவ். தென் அப்போ ஏரியா என்னவா இருக்கும்?
Area தான் probability. Area under the curve is probability. So ஏரியாங்கிறது height into width. That is tau squared multiplied by 1 over tau. So it is area under the curve is proportional to tau. Tau increase ஆக and the area under the curve will increase. Since the most of the area is under center peak, the transition probability is proportional to tau. So maximum வந்து இங்கே தான் நம்மளுக்கு இருக்கு. So இப்போ central peak become narrower and higher as time increases. So time increase ஆகும்போது இது ரொம்ப நேரம் ஆயிரும். ஏன்னா இந்த வித் வந்து 1 ஹவர் டவ் தானே. ஸோ டவ் வந்து அதிகமாச்சுன்னா இந்த வித் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது வந்து டவ் ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு டவ் ஸ்கொயர். வித் வந்து ப்ரொபோஷனல் டு 1 ஹவர் டவ். ஸோ இப்போ டவ் இன்க்ரீஸ் ஆகும்போது வித் குறையும், height கூடும். So it is exactly the property of a Dirac delta function. Dirac delta function is very narrow. Close to zero, it is 1. Otherwise, all other place, it is 0. So it represents the pure Dirac delta function property. Hence, there may not be much difference between initial energy and final energy. இந்த கர்வை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, இனிஷியல் எனர்ஜிக்கும் ஃபைனல் எனர்ஜிக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்கள் ஜீரோ விட்டு இப் யூ மூவ் அவே தென் இந்த பீக் வந்து தட் இஸ் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால மெயின் பீக் வந்து இங்கே தான் இருக்கு. வென் ஒமேகா கேஎம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சுவலா ஒமேகா கேஎம்ங்கிறது என்ன, இகே மைனஸ் இஎம் ஓவர் ஹச் கிராஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் எனர்ஜி அண்ட் ஃபைனல் எனர்ஜி டிவைடட் பை ஹச் கிராஸ். அப்போ இது ஜீரோனா என்ன இருக்குன்னா, தெர் இஸ் நாட் மச் டிஃபரன்ஸ் பிட்வீன் இனிஷியல் எனர்ஜி அண்ட் ஃபைனல் எனர்ஜி. அது நம்ம இப்போ பார்ப்போம். as tau tends to 0, அதாவது அந்த டவ் வந்து டவ் வந்து இன்ஃபனைட் close to infinite னு வச்சுக்குவோம். from definition of Dirac delta function நான் சொல்லியிருக்கேன் Dirac delta function வந்து improper function. பட் நம்ம வந்து we can make improper function into proper function into Dirac delta function under certain limit. For example, Gaussian function, Lorentzian function, இதெல்லாம் வந்து நம்ம Dirac delta function கன்வெர்ட் பண்ணலாம் under certain condition. இங்க வந்து டெல்டா எக்ஸ் லிமிட்டிங் கேஸ் என்னன்னா, when a tends to infinite, sin squared ax over pi ax squared, இது வந்து டெல்டா ஃபங்க்ஷன். எப்போ அந்த கண்டிஷன் ஏ வந்து மீட் அவுட் ஆகும்போது, ஏ வந்து டென்ஸ் டு இன்ஃபனைட்டுக்கு போகும்போது அது வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி. இப்போ இந்த ஈக்குவேஷனை இதையும் கம்பேர் பண்ணுவோம். இங்க ஏஎக்ஸ், இங்க ஏஎக்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ் வந்து நம்ம ஒமேகா கேஎம் ஓவர் 2ன்னு வச்சுக்கிறோம். அப்போ டவ் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு டவ். இதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர்டு ஒமேகா ஒமேகா எம் டவ் ஓவர் 2 வந்து ஏஎக்ஸ்னு வந்துடும். ஏன்னா ஏ வந்து டவ், எக்ஸ் வந்து ஒமேகா கேஎம் பை 2. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா ஒமேகா கேஎம் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துடுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா கேஎம் பை 2. ஸோ ஒமேகா கேஎம் பை 2 ஹோல் ஸ்கொயர்டு இது வந்து. இப்போ ரெண்டு மிஸ்ஸிங் டினாமினேட்டர்ல பை ஏ, அதாவது பை டவ், ஏ ஈக்குவல் டு டவ், பை டவ் டினாமினேட்டர்ல போடுறோம். அப்போ நேச்சுரலி அந்த காம்பன்சேட் பண்ண நியூமரேட்டரையும் பை டவ்வால மல்டிப்ளை பண்றோம். ஸோ when a tends to infinite, ஏங்கிறது இங்க டவ் வந்து இன்ஃபனைட் ஆகும்போது என்ன வந்துடும், இது வந்து டவ் வந்து 1 over டவ் வந்து க்ளோஸ் டு 0. ஏன்னா இது வந்து டவ் இன்ஃபனைட்னா 1 over டவ் வந்து 0, க்ளோஸ் டு 0. ஸோ இது வந்து ரியல் டெல்டா ஃபங்க்ஷன் உடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ இந்த ப்ராபபிலிட்டி மூவிங் எம் டு கே which is a function of tau time, tau which is equal to
h prime km whole squared modulus squared divided by h cross squared delta x சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த delta x வந்து ஒமேகா km பை 2, அப்கோர்ஸ் இங்கே பை அண்ட் டவ் வருது. ஸோ இதான் வந்து நம்ம ஃபைனல் எக்ஸ்பிரஷன். இதை ஃபர்தரா எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டிரான்சிஷன் ரேட் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் இது நம்ம கம்ப்ளீட் பண்ணலை. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பி ஃப்ரம் எம் டு கே, இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் போகிறதுக்கு எவ்வளோ, அதான் இப்போ பார்த்தோம். ஃபைனலாக இஸ் ஈக்குவல் டு ஹச் ப்ரைம் கேஎம் மாடுலர் ஸ்கொயர் டிவைடட் பை ஹச் கிராஸ் ஸ்கொயர் டெல்டா ஒமேகா கேஎம் டிவைடட் பை 2 இன்டூ பை டவ். இது பார்த்தோம். இப்போ ஒமேகா கேஎம் நம்மளுக்கு தெரியும், இகே மைனஸ் இஎம் ஓவர் ஹச் கிராஸ். ஆல்ரெடி இங்கே 2 இருக்கு, அதனால அந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டோம். ரிமைன் டேர்ம்லாம் வந்து நம்ம அசிட்டிஸ் வச்சுருக்கோம். இப்போ டெல்டா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஈக்குவல் டு டெல்டா ஏஎக்ஸ், இந்த ரெக்டாங்குலர் ப்ளூ கலர் பாக்ஸில் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து டெல்டா ஏஎக்ஸ். அப்போ இங்கே ஏ என்னது 1/2h கிராஸ். So delta AX is equal to 1/, modulus A delta X. இது வந்து டெல்டா ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஏங்கிறது வந்து இங்கே 1/2h கிராஸ். அப்போ 1/A என்ன வரும், 2h கிராஸ். இது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ அதான் இங்கே வந்து நான் 2h கிராஸ் போட்டிருக்கேன். இந்த பை டவ் இங்கே கொண்டு வந்துட்டேன். ரிமைண்டிங் அசிட்டிஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹச் கிராஸ் will cancel with this h cross squared. So அப்போ டினாமினேட்டர்ல ஒன்லி h cross தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ டிரான்சிஷன் ரேட் வந்து டிஃபைன்டு பை டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பர் யூனிட் டைம். ஸோ இதை வந்து டவ்வால் டிவைட் பண்ணுங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டவ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ இந்த டிரான்சிஷன் ரேட்டை காமான்னு டிஃபைன் பண்ணுறோம். gamma m to k, இது வந்து independent time, is equal to p m to k, which is a function of time tau divided by tau. So இந்த tau இங்க கொண்டு வந்துடும். ரிமைனிங் என்ன இருக்கு, 2 pi over h cross இந்த modulus square of the h prime km, அப்புறம் இந்த டெல்டா ஃபங்க்ஷன் டெல்டா ek மைனஸ் em. ஸோ இதான் வந்து நம்ம ஃபைனலாக கிடைச்ச எக்ஸ்பிரஷன். நம்ம இப்போ பார்த்தோம், இந்த டிரான்சிஷன் ரேட் காமா எம் டு கே இஸ் ஈக்குவல் டு பி எம் டு கே டிவைடட் பை டவ், விச் இஸ் ஈக்குவல் டு 2 pi ஓவர் ஹச் கிராஸ் தி மாடுலஸ் ஸ்கொயர் ஆஃப் கே ஹச் பிரைம் எம் multiplied by delta ek minus em. This is delta function. நமக்கு தெரியும் இந்த டெல்டா ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 ஒன்லி வென் இகே ஈக்குவல் டு இஎம். அதாவது இந்த ஆர்குமெண்ட் 0வா இருந்தால் இது 1ன்னு இருக்கும், நான் ஜீரோ வேல்யூக்கெலாம் இது வந்து 0ன்னு ஆயிரும் இல்லையா. நம்மளுக்கு இஸ் அ வெல் நோன் டெல்டா ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இங்கே வந்து இகே இஸ் ஈக்குவல் டு இஎம், அதாவது ஃபைனல் எனர்ஜியும் இனிஷியல் எனர்ஜியும் சேமாக இருக்கணும். ஸோ இந்த கிராஃப்ட்லேருந்து நம்ம அதுதான் பார்த்தோம். இது இந்த மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி வந்து ஒமேகா கேஎம் இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது இகே மைனஸ் இஎம் ஈக்குவல் டு 0ல தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ அப்போ இந்த டெல்டா இகே மைனஸ் இஎம் கேரண்டீஸ் தி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்கோர்ஸ் இன் தி லிமிட் டவ் டென்ஸ் டு இன்ஃபனைட். டவ் இன்ஃபனைட்டாக இருக்கும்போது இது வந்து கேரண்டீடு டு ஹாவ் அ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அப்போ இந்த டிரான்சிஷன் ரேட் இஸ் நான் வேனிஷிங் ஒன்லி பிட்வீன் தி ஸ்டேட் ஆஃப் ஈக்குவல் எனர்ஜி. ஸோ ரெண்டு எனர்ஜியும் ஈக்குவலாக இருந்தால் தான் இந்த டிரான்சிஷன் ரேட் வந்து நான் வேனிஷிங்காக இருக்கும். அல்லது ஈக்குவலாக இல்லைன்னா இது வேனிஷிங். ஏன்னா ஃபார் ஆல் அதர் கேஸ் டெல்டா ஃபங்க்ஷன் வேல்யூ வில் பி 0. ஹென்ஸ் தி கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன், அதாவது கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன் டைம் இண்டிபெண்டன்ட், neither remove the energy from the system nor supply energy to it. ஸோ இந்த எனர்ஜி இங்கேருந்து ரிமூவ் பண்ணவும் முடியாது, இது சப்ளை பண்ணவும் இது சப்ளையும் ஆகாது. ஸோ
இது வந்து இட் இஸ் எனர்ஜி கன்சர்விங் டிரான்சிஷன். இது வந்து எனர்ஜி கன்சர்விங் டிரான்சிஷன். இப்போ இந்த பெர்மி கோல்டன் ரூல் பத்தி பார்ப்போம். பெர்மி கோல்டன் ரூல்ல என்னன்னா, இந்த இப்போ இதுவரைக்கும் பார்த்தது வந்து டிரான்சிஷன் ரேட். இப்போ வந்து அதாவது டிரான்சிஷன் ரேட் அட் அ பர்டிகுலர் டைமிங். இப்போ வந்து பார்க்க போறது டோட்டல் டிரான்சிஷன் ரேட் associated with transition from initial state. Initial state um, இது வந்து get m னு போடுவோம் இல்லையா Dirac notationல, into continuum final state uk, that is get k. ஸோ இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறப்ப கிடைக்கக்கூடிய டோட்டல் டிரான்சிஷன் ரேட். இப்போ வந்து டிரான்சிஷன் ரேட் வந்து பிட்வீன் டூ ஸ்டேட் வச்சிருக்கோம். வந்து பிட்வீன் ஸ்டேட் நம்ம பார்க்கல, டிரான்சிஷன் ரேட் பார்த்தோம், ஜஸ்ட் டிரான்சிஷன் ரேட். இது வந்து டோட்டல் டிரான்சிஷன் ரேட், அதாவது இனிஷியல் சிஸ்டம்ல இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு என்ன டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இனிஷியல் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் வந்து ரோ இ பவர் கேன்னு வச்சுக்கிறோம். சாரி, ரோ இ பவர் கே இஸ் டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட். டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட் வந்து ரோ இகே. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பெர் யூனிட் எனர்ஜி இன்டர்வல். ஒரு யூனிட் எனர்ஜி இன்டர்வலுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டேட் இருக்கும், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட் within the energy interval ek and ek plus t ek. அது இது ரெண்டு எனர்ஜிக்கு இடையில எவ்வளவு ஸ்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தி டோட்டல் டிரான்சிஷன் ரேட் அதை எப்படி டிஃபைன் பண்றோம்னா WKM. ஸோ WKM இஸ் ஈக்குவல் டு தி டிரான்சிஷன் ரேட். டிரான்சிஷன் ரேட்டுங்கிறது p/τ நம்ம இப்போ பார்த்தோம், அது இந்த எல்லோ கலர்ல நான் போட்டிருக்கேன், டைம்ஸ் ரோ இகே டிஇகே. ஸோ இது வந்து இன்டகிரேட் பண்ணீங்கன்னா டோட்டல் டென்சிட்டி கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த டிரான்சிஷன் ரேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இன் டேர்ம். இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், 2π நம்ம இப்போதான் பார்த்தோம், 2π ஓவர் ஹச் கிராஸ் ஹச் கேஎம் பிரைம் மாடுலஸ் ஸ்கொயர் டெல்டா இ கே மைனஸ் இஎம். ஸோ இதான் வந்து இந்த எல்லோ கலர்ஸ் ஆட் பண்ணிருக்கு இல்லையா, அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெல்டா ஃபங்க்ஷன் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2π/h கிராஸ் கான்ஸ்டன்ட், அதனால இன்டெக்ரலை விட்டு வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி ஹச் பிரைம் கேஎம், இது வந்து ஆக்சுவலா இன்னர் ப்ராடக்டை தான் நம்ம சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல எழுதியிருக்கோம். அதாவது கே ப்ரா கே ஹச் பிரைம் கெட் எம், அதுதான் வந்து மாடுலஸ் ஸ்கொயர். அந்த மாடுலஸ் ஸ்கொயர் தான் நான் இப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன். அதுவுமே நம்பர், அதனால அதையும் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இன்சைட் தி இன்டெக்ரல் ஒன்லி இந்த டேர்ம் மட்டும் இருக்கும், இந்த டெல்டா ஃபங்க்ஷன் ரோ இகே அண்ட் டிஇகே. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு எக்ஸ்பிரஷன். இதுல இன்டெக்ரல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இந்த இன்டெக்ரல் எப்படி நம்ம இப்போ இந்த இன்டெக்ரலை கேரி அவுட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஏன்னா இங்கே டெல்டா ஃபங்க்ஷன் இருக்கு. டெல்டா ஃபங்க்ஷன் வந்து ஒன்லி இகே ஈக்குவல் டு இஎம், அதர்வைஸ் இது 0, இன்டெக்ரல் வந்து இன்வால்வ் ஆகாது. இன்டெக்ரல் இஸ் நான் மைனஸிங் ஃபார் ஒன்லி ஒன் வேல்யூ தட் இஸ் இஎம் ஈக்குவல் டு இகே. ஸோ அதனால இந்த இகேங்கிறத நம்ம இஎம்ஆ ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ இது வந்து இந்த என்டையர் இன்டெக்ரல் வில் பிகம் ரோ ஆஃப் இஎம். இப்போ இந்த இஎம்ங்கிறது என்னது, இனிஷியல் எனர்ஜி ஸ்டேட். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட் அட் இனிஷியல் கண்டிஷன் எவ்வளோ இருக்கோ அதுதான் இது. இந்த ரிலேஷன் தான் வந்து நம்ம பெர்மி கோல்டன் ரூல்னு சொல்றோம். அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, in the case of constant perturbation at a sufficiently long time, that is tau tends to infinite, the total transition rate becomes constant. ஏன்னா இதுல இருக்க எல்லாமே கான்ஸ்டன்ட், தட் இஸ் டைம் இண்டிபெண்டன்ட். இதுதான் பெர்மி கோல்டன் ரூல். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட், செகண்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட், தேர்ட் டேர்ம், ஸோ எவ்ரி திங் இஸ் கான்ஸ்டன்ட், நோ டைம் டிபெண்டன்ட். ஸோ தி டிரான்சிஷன் ரேட், டோட்டல் டிரான்சிஷன் ரேட் வந்து டைம் இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்றோம். அதுதான் ஃபெர்மி கோல்டன் ரூல்.
Thank you very much for watching my video and supporting me continuously.